வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது 2 படம் அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் எடுத்துருக்கேன்ப்பா. அது கிட்டத்தட்ட படம் கணக்கு தான். ஏன்னா 2 எபிசோடு தான் ரிலீஸ் ஆயிருக்குது. இன்னும் 6 எபிசோடு அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ அது படம் கணக்காவே வச்சுப்போம். இன்னுமே படங்கள் இருக்குது. நேற்றே போட்டிருக்க வேண்டியது டிலேவுக்கு மன்னிக்கவும். சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ் நல்ல பேட் காப் அப்படிங்கிற வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. இது ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்துச்சு. இதோட கதை என்னன்னாக்க வித்தியாசமான கதைலாம் இல்லை, ரொம்ப வழக்கமான கதை. இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னும் போக போக தான் இது இப்படி எல்லாம் கொண்டு போறாங்கன்ற மாதிரி ஐடியா கிடைக்கும். சரி, இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தாக்க, இதுல நம்ம ஹீரோ ட்வின்ஸ், அதாவது ஒருத்தர் போலீஸா நல்லவரா இருக்கா, அப்படி இன்னொருத்தர் திருட்டு வேலைகள்ல செய்யறாரு. இதுல இன்னும் பியூட்டி என்னன்னா, திருட்டு வேலை செய்யறவருடைய ஆளும் அவங்களும் திருட்டு வேலையில சம்பவங்களை ஈடுபடுறவங்க. இந்த பக்கம் போலீஸ்காரா இருக்கிறவருடைய ஒய்ஃபு போலீஸ்காரி. இவங்க போலீஸ் குடும்பம், இவரு திருட்டு குடும்பம். இதுக்கு நடுவுல வில்லன் கேரக்டர் ஒருத்தன் வேணும்ல. அவர் நம்ம அனுராக் மகாராஜா படத்துல வந்தாரு. அது இல்லாம பல படங்கள் டைரக்ட் பண்ணவரு. சோ அவரு இதுல வில்லன். அவருக்கு இதுல பெருசா இன்னும் காமிக்கல. 2 எபிசோட்ல அவர் இந்த யானையை வேட்டையாடி தந்தத்தை விற்கிறது. ஸோ இந்த மாதிரி இல்லீகல் வேலைகள்ல ஈடுபடுற ஒருத்தர். அவர் ஜெயில சும்மா ஜாலியா அப்பப்போ வெளியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாரு, ஜெயில போய் ஜாலியா இருப்பா. இப்படி இருக்கிற ஒரு மிகப்பெரிய தாவா மாதிரி அவரையும் காமிச்சு விட்டாங்க. இந்த 2 எபிசோட்ல என்ன சம்பவங்கள்னா, இப்ப திருட்டு வேலை செய்யறவரு வேற ஒரு சம்பவம் செய்யும் போது ஒரு கொலையை பாத்துடுறாரு. இப்ப அந்த கேஸ்ல இவர் மாட்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இப்ப அதுக்கப்புறமா டேய் நான் இந்த கொலையே பண்ணடா, கொலையை பார்த்த வேண்டாம் நானுன்ற மாதிரி இவர் அங்கேயும் தப்பிச்சு போயிட்டாரு. சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, இந்த போலீஸ்காரா இருக்கிறவரு இவனுக்கு என்னெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணாரு, சோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த சீரீஸ்ல காமிச்சது. அண்ட் இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள், ஆக்ஷன் ஏரியா நல்லா இருந்துச்சுப்பா. மற்றபடி இதுல பாசிட்டிவா இன்னும் எதுவும் பெருசா ஸ்டார்ட் ஆகல. ஏன்னா வில்லன் கேரக்டரும் இன்னும் பில்டப் தான் கொடுத்தாங்களே தவிர 2 எபிசோடா அவருக்கும் பிரம்மாண்டமும் பண்ண மாதிரி காமிக்கல. அப்புறம் இந்த போலீஸ்கார் கேரக்டரும் திருட கேரக்டர், இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங்க லைட்டா காமிச்சாங்க. பட் எதுவுமே வித்தியாசமான இல்லை. இது நம்ம ஏகப்பட்ட படங்கள்ல பார்த்தது. அப்புறம் இல்லாம ஒருத்தர் போயிட்டாருன்னா இன்னொரு அவர் இடத்துல நடிப்பாரு. இந்த ஆள்மாறாட்ட கதை, இந்த டென்ஸுக்குள்ள நடக்கிற பாச போராட்டம், இதெல்லாம் நிறைய படம் பார்த்துட்டோம். அதனால இந்த 2 எபிசோட்ல எதுவும் புதுசாவும் இல்லை. பட் ஆக்ஷன் காட்சிகள் ஓகேவா இருந்துச்சு. அதனால இந்த 2 எபிசோட் ஓகே, பார்க்கலாம்ப்பா, தமிழ் டப்பிங் இருக்குன்றதுனால ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் இன்னும் போக போக இன்னும் அடல்ட் சமாச்சாரங்கள்லாம் வரப்போகுது. ஏன்னா அடுத்து ஆரம்பிக்க போற எபிசோடுக்கான சின்ன கிளிம்ஸ் போட்டாங்க. சோ அதுல அடல்ட் சமாச்சாரங்கள் இருக்குது. இந்த 2 எபிசோடு ஃபேமிலியா பார்க்கலாம். பெருசா சம்பவங்கள் இல்லை. பட் அதுக்கப்புறம் போக போக 18+ மாறும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு டைம் கிடைச்சா இந்த சீரீஸை ட்ரை பண்ணுங்க. 2 எபிசோடு ஓகேவா இருக்குதுப்பா. அடுத்து 2வதுக்கு போவோம். மகாராஜ் அப்படிங்கிற படம். இதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்குது. அமீர் கானோட பையன் நடிச்சிருக்கிற படம். சோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, இது ஆக்சுவலா கதையாவும் நல்லா இருந்துச்சு. உண்மை சம்பவம் போதும் இது அப்ப நடந்தது கூட இல்லடா, 1862 கிட்ட நடந்தது. பட் இப்ப கூட இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கதையா தான் இருக்குது. என்னன்னா, அந்த மதத்தின் பேர்ல இந்த மத நம்பிக்கை, மூட நம்பிக்கை, முக்கியமா அதுதான். அவங்க இந்து மதத்தையோ இல்ல மத நம்பிக்கையோ இழிவுபடுத்தல. பட் அதை வச்சுக்கிட்டு காரியம் சாதிக்கிற இந்த போலி சாமியாருங்க, இந்த போலியான ஆட்களை தான் அட்டாக் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. இதோட கதை என்னன்னா, மகாராஜ் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட அவர் கடவுளாவே மக்கள் எல்லாருமே அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. இப்பயாச்சும் ஏங்க அவன் போலி சாமியாருங்கன்னு சொல்லலாம். பட் அந்த டைம்ல அதெல்லாம் சொல்லவும் முடியாது. அப்ப கிட்டத்தட்ட ஒரு கடவுளாவே, எந்த அளவுக்குன்னா கடவுளோட போட்டோவை போய் கும்பிடுறதை விட, இப்ப நம்ம ஏதாச்சும் காலைல வேலைக்கு போறோம் அப்படின்னா சாமி போட்டோ கும்பிட்டுட்டு போவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. அங்க இருக்கிற மக்கள்லாம் இவரை போய் மகாராஜ் அவரை பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடவே செய்யணும், இல்லைன்னா பட்னி கூட கிடக்கலான்ற அளவுக்கு அவரையே கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷன் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவருக்கு பெண்ணாசை அதிகம். அதனால நான் உன கடவுள்கிட்டே கூட்டு போறேன், உன சொர்க்கத்துக்கு இடம் கிடைக்கும், எனக்கு நீ சேவை செய்கின்ற மாதிரி பல பெண்களை இவர் கசமுசா செய்யறத அவர் வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்படி இந்த ஒரு விஷயத்தை எதிர்க்கிறவர் தான் நம்ம ஹீரோ. அவர் இதை பாருங்க, நீங்க சாமி கும்பிடுங்க, கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் ஓகே. பட் ஆனா கடவுள் பேரை வச்சு விளையாடுற இவனுங்களை நம்பாதீங்க. இவர் கடவுள் பேரை வச்சு மோசடி தான் செய்யறாருன்ற விஷயத்த இவர் எப்படி வெளியே கொண்டு வந்து அந்த மக்களை மாத்துறாருன்றது தான் கதை. அண்ட் உண்மையான சம்பவமும் கூட. இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் அதுதான். அந்த டைம்ல எப்படா ஒருத்தன் எதிர்த்து பேசிருக்கிறான்ற மாதிரி, உண்மையா இப்படிலாம் நடந்திருக்கான்ற மாதிரி ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு. அப்புறம் எந்த அளவுக்கு, அதாவது இந்த மூட நம்பிக்கையினால எந்த உச்சத்துக்கு போயிருக்காங்க. இவன் சேவைன்ற பேர்ல பெண்களை எல்லா வேலையும் செய்யறான். ஆனா அதுல எந்த பெண்களுமே நம்மளை இப்படி இவன் யூஸ் பண்ணிக்கிறானேன்றது கூட தெரியாத அளவுக்கு ஏமாளியா இருந்திருக்கிறாங்கன்றத காட்டினதெல்லாம் டே என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். ஹீரோ கிட்ட அந்த ஹீரோயின் கேரக்டர் பேசுற இடம்லாம் உண்மையா நீ நார்மலா தான் பேசுறியா இல்ல தெரிஞ்சுதான் பேசுறியான்ற மாதிரி ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோர்ட் ரூம் டிராமாவா மாறின இடம், அந்த இடத்துல அதாவது இதுல முக்கியமா பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அந்த வில்லன் கேரக்டர் மகாராஜா பண்ணவரு இதுல கோவப்பட்டோ பொங்கி எழுந்து எங்கேயுமே பேச மாட்டாரு. சிரிச்ச மேனிக்கா தான் படம் முழுக்க இருப்பா. அப்படி அந்த மனுஷன் இந்த பாத்திர லோக்குன்ற சீரீஸ்ல அதுலயுமே பர்ஃபார்மன்ஸ்ல பின்னுவாரு. இதுல தூக்கி சாப்பிட்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஹீரோ கேரக்டருமே நல்லாவே தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே டீசெண்டா இருந்துச்சு. முக்கியமா இந்த வில்லன் கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம வெயிட்டா இருந்துச்சு. இந்த படத்துல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னா, அந்த உண்மை சம்பவங்கள் அதெல்லாம் ஓகே, இந்த போலி சாமியார் விஷயத்தை பேசினதெல்லாம் ஓகே.
பட் எதுவுமே அது இன்னும் கன்வின்சிங்கா இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லலை. ஏன்னா எல்லாருமே மெசேஜ் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா, அதனால இதுல இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்தடுத்த சீன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. டக்குனு ஒரு சீன்ல இன்னுமே புரிஞ்சுக்கலான்னு ஹீரோ கேட்பாரு, அடுத்த சீன்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் தப்பானவன் தெரிஞ்சது இப்படின்னு அடுத்தடுத்த சீன்ல டக்கு டக்குன்னு மாறுறதெல்லாம் ரொம்ப சினிமாத்தனமா இருந்துச்சா. அதனாலே உண்மை சம்பவம்ன்றதை தாண்டி என்ன லைட்டா சீரியல் எஃபெக்ட்ல வருதுன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. இவங்க பர்ஃபார்மன்ஸ்னாலதான் இந்த படம் தப்பிச்சுன்னே சொல்லலாம். அண்ட் உண்மையான சம்பவத்தை இந்த கோர்ட் ரூம் டிராமாவா மாறும்போது கூட கடைசியில ஒரு மூஞ்சிக்கு நேரம் மெசேஜ் சொல்ற மாதிரியே பேசுவாரா. இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்ததுனால என்னங்க டோட்டலா ஒரு எல்லாருமே பேசியே திருத்துறாரா, ஒரு பேசியே பர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னுமே கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ் வச்சு விளையாடி இருக்கலாம், இன்னும் அவருடைய வில்லத்தனத்தை இன்னும் வேற ஆங்கிள் காமிச்சிருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்தடுத்த சீன்ஸை கொண்டு போயிருந்தா நல்லா இருக்குமே ஃபீல் ஆச்சு. நான் சொல்ல வந்த விஷயம் உண்மை சம்பவத்துக்காக ஒரு வாட்டி தாராளமா ட்ரை பண்ணலாம், முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க, இது ஃபேமிலியாவே பார்க்கலாம். அடுத்து 3வது படம் வருவோம். சரி, ஆக்ஷன் ஏரியாவுக்கு போகலாம். ஆக்சுவலா அந்த ஃப்ரீலான்ஸ் சொல்லி ஜான்சனா படமும் தமிழ் டப்பிங்ல வந்துருக்குது. சரி, அது ரொம்ப வழக்கமான டெம்ப்ளேட் படமா இருக்கும், அதுக்கப்புறமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ட்ரிகர் வார்னிங்ன்ற படம் ட்ரை பண்ணலாம். அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்குது, அது ஒரு ஆக்ஷன் படமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணேன். இந்த ட்ரிகர் வார்னிங்ன்ற படத்தோட கதை என்னன்னா, இது வழக்கமான ரிவெஞ்ச் கதை தான்ப்பா. இதுல ஹீரோயின் அவங்க அப்பா இறந்து விட்டாரு. ஆனா அந்த இறப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதுக்கு காரணமானவங்க யாருன்றதை நான் கண்டுபிடிச்சு சும்மா விட மாட்டேன். ஏன்னா இவங்களும் ஒரு ஸ்பெஷல் ஆபீசர், டெரரிஸ்ட் எல்லாம் பிடிச்சி அட்டாக் பண்ற அளவுக்கு, கத்தி எடுத்து சொருகிற அளவுக்கு செம்ம ட்ரெயின் ஆனவங்க தான் இவங்க. ஸோ அதனால எத்தனை பேர் வெளில வந்தாலும் இவங்க அடிச்சு காலி பண்ணக்கூடிய ஆளுதான். ஸோ அப்படிப்பட்டவங்க அவங்க அப்பாவோட சாவுனால ஊருக்கு வராங்க. அந்த இடத்துல இவர் சிசிடிவி கேமரா வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இவர் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு, அதனாலதான் பிரச்சனை இவரை தேடி வந்திருக்குன்ற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு என்ன நடந்துச்சு, எங்க அப்பாவுக்கு யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் காலி பண்றதுதான் இந்த படம். இதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் தாண்டி இதுல இந்த ஃபைட் சீன் மட்டும் ஓகே தான். ஏன்னா இந்த டெம்ப்ளேட்ல நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்துட்டோமா. சரி, இந்த மாதிரி டெம்ப்ளேட் படங்களாவே இருந்தாலும் ஃபைட் சீன்லாம் செம்மையா இருந்துச்சுன்னா ஆஹா, ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே மிரட்டி விட்டாங்கப்பா ஃபைட் சீன். அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தா கூட வழக்கமான கதை தான், பட் ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சுப்பா அதுக்காக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இதுல அந்த ஃபைட் சீனுமே ரொம்ப கம்மியா இருக்குமா. ஏங்க நல்லா தானே சண்டை போடுறாங்க, கிடைக்கிற கேப்லாம் குட்டி குட்டியா சண்டைலாம் சூப்பரா போடுறாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பெரிய ஆக்ஷன் பிளாக்கா செம்மையாவே வச்சிருக்கலாமேனா அந்த மாதிரி இவங்க வைக்கல. நடுநடுல கொஞ்சம் பேசுவாங்க, டக்குன்னு ஃபைட் போடுவாங்க, நமக்கு ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நம்மளை வெறுப்பேற்றி விட்டு அப்புறம் ஒரு குட்டி ஃபைட்டை வைப்பாங்களா. ஸோ அதனால ஆல்ரெடி வழக்கமான டெம்ப்ளேட்டு, அதுக்கு நடுவில் பெருசா ஆக்ஷன் சீனும் இல்லை. அதை தாண்டி உங்க அப்பா இறந்ததுக்கு இவன் தான் காரணம், இல்ல இவன் தான் காரணம்ன்ற மாதிரி கண்டுபிடிப்பான். இது ட்விஸ்ட்ன்ற பேர்ல நம்ம ஈஸியாவே கெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை இவங்க ட்விஸ்ட்ன்ற பேர்ல வச்சிருப்பாங்கன்னு நினைச்சா அதுவும் இந்த படத்துல இருக்குது. ஸோ எல்லாமே வழக்கமான விஷயங்களா இருக்கிறதுனால இதுல பெருசா எதுவும் எக்ஸைட் பண்ணல. ஓகே கூட இல்லை, எனக்கு பிலோ ஆவரேஜா தான் இந்த படம் பட்டுச்சு. ஏன்னா ஓகேனா ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் கிளைமேக்ஸ்ல என்ன சம்பவம் பண்ணிட்டாங்களான்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபீல் இந்த படத்துல கிடைக்கலப்பா. வேணும்னா ரொம்ப ரொம்ப போர் அடிச்சு எதுவுமே படம் இல்லைன்னா வேணா ட்ரை பண்ணுங்க. ஆனா ஆக்சுவலா நிறைய படங்கள்லாம் இருக்குது. அடுத்து இந்த ஃப்ரீலான்ஸ் படம் இருக்குது, அது பார்க்கணும். அப்புறம் ஒரு கொரியன் படம், நம்ம துள்ளாத துள்ளு முறைய கொரியன் வெர்ஷன், அது ஒரு படம் வந்துருக்குது. ஸோ அந்த படம், அப்புறம் கொரியன் லவ் ஸ்டோரியே ஒரு 3 படம் வந்துச்சு. அதுல 2 பார்த்துட்டேன், இன்னும் 1 பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு இந்த ரசவாதி படம் அதுவுமே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ அதுவுமே பார்க்கணும். அந்த டைரக்டர் எனக்கு பிடிக்கும்பா, மகாமுனி அந்த படத்தோட டைரக்டர். ஸோ அவருக்காக அந்த படத்தை ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணணும். இந்த 3 படங்கள்ல மகாராஜ் படம் ஓவர் மெசேஜ் சொல்ற மாதிரி இருந்தாலும் ஓகே, டீசென்ட் வாட்ச் தான். அந்த பேட் காப்ன்றது பெருசா இந்த 2 எபிசோட்ல இல்ல, ஆக்ஷன் மட்டும் நல்லா இருக்குதுப்பா. அடுத்த 2 எபிசோட் நல்லா பண்ணீங்கன்னா பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கறன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரிகர் வார்னிங் படம் அது பிலோ ஆவரேஜ் படம் தான்ப்பா. சரி, மற்ற படங்களை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.